மேம் வாய்ஸ் கேட்கல மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் மேம். நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம் கேட்குது மேம். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் போதும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்னும் பாரதியின் உணர்ச்சி பொங்க வரிகளோடு இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். தமிழ்ல இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்? கலைச்சொல் இன்னைக்கு பார்த்தோம் மேம். எட்டாம் வகுப்புல இருந்து பார்க்கணும், கண்டினியூ பண்ணுவோம். இப்பதான் நம்ம 16 பேர் இருக்கிறோம். நேற்று பேர் நான் கேட்க ஆன்சர் பண்ணுங்க, சரியா? எல்லாரும் எழுதிட்டீங்களா நோட்ல? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா? ரக்ஷனா ஸ்டார்ட் பண்ணேன் மேம். ஒலிப்பிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ், மெய்யொலி, கான்சோனன்ட், மூக்கொலி, நெசல் கான்சோனன்ட் சவுண்ட், கல்வெட்டு, எபிகிராஃப். என்ன சொன்னாங்க? ஒலிப்பிறப்பியல். ஒலிப்பிறப்பியலுக்கு கலைச்சொல் என்ன வரும்? ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ். உயிர் ஒலி அப்படின்னா வவல்ஸ், மெய்யொலி அப்படின்னா கான்சனன்ட்ஸ். அடுத்து கல்வெட்டு சொன்னீங்களா? கல்வெட்டுக்கு எபிகிராபி. நம்ம இது 7ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். கல்வெட்டு அப்படின்னா எபிகிராபின்னு. சிற்பங்களுக்கு என்ன பார்த்தோம்? அப்படின்னா சிற்பங்கள். ஓகே, அடுத்து பிரேமாக்கா. உயிரொலி சொல்லிட்டீங்க. அடுத்து அகராதியியல், லெக்சியோகிராஃபி, மொழியன், ஃபோனேமி, சித்திரை எழுத்து, பிக்டோகிராஃப், பழங்குடியினர், ட்ரைப்ஸ். அடுத்தது அகராதியியல். அகராதியியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி, அது சொல்லியிருக்காங்க. அடுத்து சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். அடுத்தது பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சொல்லணும்னா பழங்குடியினர் ட்ரைப்ஸ். ராஜகுமார் அக்கா எழுதலையாக்கா? அனிதாக்கா? சமவெளி, பிளைன், பள்ளத்தாக்கு, வேலி, புதர், திக்கோட், மலைமுகடு, ரைட் மேம். இதுல இந்த மூக்கொலி அதெல்லாம் விட்டீங்க. மூக்கொலி அப்படின்னா நாசல் கான்சனன்ட் சவுண்ட். இந்த சில மேலே வந்துரும் மூக்கொலி. ஃபர்ஸ்ட் இதுல நாசல் கான்சனன்ட் சவுண்ட் முதல் எல்லே வந்துரும் மேம். ஓ அப்படியாக்கா, சரி ஓகேக்கா. நான் அதான் முதல் எல்லை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்றேன், உங்களை சொல்லல. இதுக்கு முன்னாடி சொன்னவங்க அந்த கான்சனன்ஸ் சொல்லல, நாசல் சவுண்ட் சொல்லல, எல்லாரும் சொன்னேன். ரக்ஷனா சொன்னுச்சு மேம். சரி விடுங்க. அடுத்து என்ன இருக்கு? ஒலியன். ஒலியனுக்கு ஆங்கிலத்துல என்னது? கேக்கல. ஃபோனமி. அடுத்து வாங்க. அடுத்து மலை முகடு அப்படின்னா ரிட்ஜ். மலை முகடு அப்படின்னா ரிட்ஜ் சொல்லுவாங்க. பிளைன்ஸ் நமக்கு தெரியும், சமவெளி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குனா வேலி. ஓகே, இதுல படிக்க ஆரம்பிச்சிருங்க. சும்மா வாசிக்கிறதோட இப்ப நம்ம பார்த்தா மட்டும் பிரிக்கிறதுக்கு கூட அப்படியே இருக்கும். நம்ம பிரிச்சு போட்டுடலாம்.
இதை கண்டிப்பா நீங்க படிச்சா மட்டும்தான் போட முடியும். ஆதிலட்சுமி அக்கா எழுதிருக்கீங்களாக்கா? சரி, நான் கேட்டுட்டே வரேன், நீங்க சொல்லுங்க. வெட்டுக்கிளிக்கு என்ன சொல்லுவோம்? லோக்கஸ். லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புக்ல வந்து வெட்டுக்கிளிக்கு வந்து லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து சிறுத்தை. லியோபார்ட். லியோபேட். ஒரு சிறுத்தைனா அந்த லியோபேட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து புதர். நம்மள இந்த புஷஸ் அந்த மாதிரி படிச்சிருப்போம் புதருக்கு. ஆனா இவங்க புதுசா ஒரு கலெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் வெட்டுக்கிளிக்கு நம்ம மோஸ்ட்லி கிராஸ் பேப்பர் நீங்க படிச்சிருக்கலாம். கிராஸ் பேப்பர் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். ஆனா இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொட்டு. பட் நம்ம மலர் இருக்குல்ல அந்த மொட்டு அப்படின்னா பட். நோய். பக்க விளைவு. சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்ஸ். மூலிகை. மூலிகை. ஹெர்ப்ஸ். நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக். அந்த நுண்பொருள் முறி, அந்த எதிர் மருந்துன்னு சொல்லுவோம்ல, நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்து, அதான் நுண்ணுயிர் முறின்னு கொடுத்திருக்காங்க. சிறுதானியங்கள். மில்லட். சிறுதானியங்கள்னா மில்லட்ஸ். மரபணு. மரபணுனா ஜீன். பட்டய கணக்கர். ஆடிட்டர். ஆடிட்டர் வந்து தமிழ்ல வந்து பட்டய கணக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வாமை. நமக்கு இந்த சிலபஸ்ல இந்த ஒவ்வாமை இந்த பேர்லாம் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்ல. அதாவது கலைச்சொல் கண்டறியன்னு சொல்லிட்டு கலைச்சொல் தலைப்பு இல்லாம கீழே இன்னொரு தலைப்பு இருக்கும்ல, அதுக்கு கீழே போயிட்டு இந்த ஒவ்வாமை எடுத்துக்காட்டா கொடுக்கறதுல இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நிறுத்தற் குறி. பஞ்சுவேஷன். மொழிபெயர்ப்பு. அணிகலன். ஆர்னமெண்ட்ஸ். அணிகலன் அப்படின்னா ஆர்னமெண்ட்ஸ். விழிப்புணர்வு. திறமை. கைவினை பொருட்கள். சக்தி பிரியா. நாகஜோதி அக்கா எல்லாமே மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கைவினை பொருட்கள்னா கிராஃப்ட்ஸ் சொல்லுவோம். பின்னுதல். கின்னிங். இந்த கூட பின்றது, பின்ற வேலை பார்ப்பாங்கல்ல, பின்றது அப்படின்னா கின்னிங். புல்லாங்குழல். கொம்பு. முரசு. கைவினைஞர். ஹேண்டிகிராஃப்டர். கைவினைஞர் அதாவது கைவினை கலைஞர் அவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து ஆர்டிஷியன் சொல்றோம். கூடை முடைதல். அந்த கூட பேஸ்கெட் பின்றாங்களா, பேஸ்கெட் எடுத்துருக்காங்க. சடங்கு. அடுத்து வந்து நூல். நம்ம நூல்லாம் சொல்லுவோம்ல, நூல்ல த்ரெட். தையல். ஸ்டிச். சடங்குக்கு என்னது மேம்? ரிச்சுவல்ஸ். மேம் சடங்குக்கு என்னது மேம்? தையல். ஸ்டிச். ஆலை.
ஃபேக்டரி ஃபேக்டரி ஃபேக்டரி. பால் பண்ணை டைரி டைரி ஃபார்ம். டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. ஆலைனா ஃபேக்டரின்னு சொல்றோம். அதே பண்ணை மாதிரி இருந்துச்சு ஃபார்ம் அமைச்சிருக்கோம். பண்ணைனா ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேக்டரி எதுக்கு வரும், ஃபார்ம்னா எதுக்கு வரும், இந்த பண்ணைகள்லாம் அமைப்பாங்கல்ல அதை வந்து ஃபார்ம்னு சொல்றாங்க. ஓகே. சாயம் ஏற்றுதல் தோல் பதனிடுதல். நம்ம இந்த வெயில்ல போயிட்டு இருந்துச்சுன்னா டர்ன் ஆயிடுச்சுன்னா சொல்றோம்ல, அப்ப வந்து அந்த சூரிய ஒளினால நம்ம தோல் வந்து அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் ஆகும்ல, அதேதான் இங்கே சொன்னாங்க. தோலை பதனிடுறது அது வந்து டர்னிங் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ். குதிரை ஏற்றம் ஈக்வஸ்ட்ரைன். ஆதரவு சப்போர்ட் சப்போர்ட். கதாநாயகன் ஹீரோ வரி முதலமைச்சர் முதலமைச்சர். நீங்க பேசுறது எதுவுமே கேட்கலையா மேம்? வெற்றி நீங்க பேசுற சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது மேம். கேட்கல மேம். சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது. கேக்குதாக்கா? கேக்குதா? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேக்குது மேம். கொஞ்சம் சவுண்ட் அதிகம் பரவாயில்ல. எல்லாரும் ஒரே மைக்கா இருந்தால சவுண்ட் கம்மியா இருக்குது. இப்போ ஓகேவா? இப்ப தெளிவா கேக்குது மேம். சரிக்கா. வெற்றி தொண்டு Charity. நேர்மை Integrity. கண்ணியத்துக்கு என்ன பார்த்தோம்? டிக்னிட்டினா கண்ணியம், இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. வேற என்ன பார்த்தோம்? இதுல இன்னும் ரெண்டு பார்த்தோமே. நேர்மை. ஹானஸ்டி அப்படின்னா நேர்மை. இன்டெகிரிட்டினா தான் நேர்மை. ஹானஸ்டி சர்ச் பண்ணுங்க. ஹானஸ்டி நேர்மை தான். புரியல. ஹானஸ்டி தான் நேர்மை இருக்கா? இல்ல, ஹானஸ்டி நேர்மை தான். ஹானஸ்டி நேர்மைன்னு சொல்றீங்களா? எஸ் மேம். புக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. புக்ல ஹானஸ்டியே நமக்கு இந்த இடத்துல கொடுக்கல. இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சின்சியாரிட்டி, டிக்னிட்டி, ப்ரீச்சிங், டெக்கோரிங் இதான் கொடுத்துருப்பாங்க. எஸ் மேம். சரி, ஓகே. சரி சொல்லுங்க. ஞானி, ஞானிக்கு கலைச்சொல் என்ன சொல்லுவோம்? செயின்ட். செயின்ட் அப்படின்னா ஞானின்னு சொல்லுவோமா? செயின்ட். பகுத்தறிவு, பகுத்தறிவுக்கு ஆங்கிலத்துல
Rational. ரேஷனல். இது வந்து போன குரூப் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இங்க பகுத்தறிவு இருக்கா, இன்னொரு ரீஃபார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், சீர்திருத்தம் அப்படிலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம போய் குழப்பிடும். இப்போ நடந்த 2024ல கேட்ட குரூப் 4 கொஸ்டின் இந்த பகுத்தறிவு குறிச்சு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. குரூப் 4 இல்லைன்னா குரூப் 2 ஆன்சர் எனக்கா பகுத்தறிவுக்கு என்ன? பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல். அடுத்து வந்து தத்துவம். Philosophy. Philosophy. Objective. பல்கலைக்கழகம். யூனிவர்சிட்டி. University. நம்பிக்கை. Confidence. Confidence, belief. கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம், நம்ம என்ன ஹோப் சொல்லுவோம், ஃபெய்த் சொல்லுவோம், ட்ரஸ்ட் சொல்லுவோம். உங்க நம்பிக்கைனா கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒப்பந்தம். Agreement. முனைவர் பட்டம். Doctorate. முனைவர் பட்டம்னா டாக்டரேட். அரசியல் அமைப்பு. கான்ஸ்டிடியூஷன். இரட்டை வாக்குரிமை. Double Double voting. சட்டமேசை மாநாடு. Round table conference. சட்டமன்ற உறுப்பினர். அசம்பிளி. சுடுமண் சிற்பங்கள். டெரகோட்டான்றதே ஒரு கலை சொல் தான். அந்த நம்ம சிந்து வழியில எல்லாம் இந்த பேர் அதிகமா படிச்சிருப்போம். சுடுமண் சிற்பங்கள் செய்வது அந்த முறைக்கு பேர் வந்து டெரகோட்டா. இதுவுமே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோம்? 8th 9th? 8th பார்த்தோம் மேம். நைன்த் புக்ல கலைச்சொல் இல்லன்னு நினைக்கிறேன். இருக்கா? 9th இருக்கு மேம். சரி 10th பாப்போம். நான் 9th எழுதல. 10th பார்க்கலாமா? நீங்க எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கோம். நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தவங்களா ரீட் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். அந்த பிடிஎஃப் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். யார் ஸ்டார்ட் பண்றா? மேம் நான் பண்றேன் மேம். சொல்லுங்கக்கா. உருபன், மோரோஃபன். மேம் கொஞ்சம் இங்கிலீஷ் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க மேம். உருபன், ஒளியன், போன்மி, ஒப்பிலக்கணம், கம்பேரிசன், பேரகராதி, லெக்சிகன். இன்னொரு வாட்டி சொல்லவா மேம்? இந்த யாரும் எது இடையில ஏதோ கேட்டாங்கக்கா. என்ன யாரும் எது சொன்னீங்களா மேம்? 9th சொல்ல சொன்னீங்களா 10th மேம்? 9th-க்கா? ஓகே மேம். 9th-ரா? இருங்க, நானும் பிடிஎஃப் எடுத்துட்டேன். குமுளிக்கல். மெதுவா சொல்லுங்க மேம், எழுதிக்கிறோம் மேம் கொஞ்சம். ஓகே. நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கூட அனுப்பிச்சு விடுறேன்க்கா. நீங்க எழுதாதவங்க அதை கூட பார்த்து எழுதுங்க. ஓகே மேம். நீங்க இப்ப அவங்க எழுதுங்க, நான் இருந்தாலும் சொல்றேன். ஓகே. குமுளிக்கல், கான்சிகல் ஸ்டோன், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி, வெப்பமண்டலம், டிராபிக்கல் ஜோன். இன்னொரு வாட்டி சொல்றேன் மேம்.
குமுளிக்கல், கான்சிக்கல் ஸ்டோன், நீர் மேலாண்மை, அவங்க எழுதிக்குவாங்கல்ல, இவ்வளவு வேகமா போன எப்படி எழுதுவாங்க? கொஞ்சம் மெதுவா. குமுளிக்கல், கான்சிக்கல் ஸ்டோன், கோனிக்கல் ஸ்டோன் வராது. கோனிக்கல் ஸ்டோன், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், மேம் எங்க வீட்ல டிவி போட்டாங்க மேம். வேற யாரையாவது சொல்ல சொல்றீங்களா மேம்? சரி ஓகேக்கா, அந்த இருங்க நானே எடுத்துட்டேன். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லுங்க. அந்த உருபன் சொன்னாங்க மேம். ஓகேக்கா. உருபன் என்னது மேம்? மோரோஃபன், MORPHEME, மார்ஃபாலஜி, சொல்லவா? ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே மேம். எஸ் மேம். 9th புக்கு பார்க்க போறேன். இந்த ஃபோல்டர் அதெல்லாம் பார்த்துட்டோமா? உரை ஃபோல்டர். சரி வாங்க. உருபன் அப்படின்னா என்ன சொன்னாங்க? மார்பின். மார்ஃபாலஜி, மார்பின். உருபன் அப்படின்னா மார்பின். அடுத்து ஒளியன். ஒளியன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். ஒளியனுக்கு என்னது? சோனிமி. ஒனிமி ஃபோனிக்ஸ். அடுத்து வந்து நாட்டுப்புற இலக்கியம். ஃபோல்க்ளோர் ஃபோக் லிட்ரேச்சர். நாட்டுப்புறவியல் ஏற்கனவே பார்த்தோம். ஃபோக்னு பார்த்தோமா? இப்ப நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர். அடுத்து வந்து ஒப்பிலக்கணம். கிராமர் இது எங்க இருக்குன்னு தெரியல. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா புக்ல இருக்கிறதா. நம்ம இது இந்த குரூப்ல கூட ஒரு பிடிஎஃப் போட்டோம். ஹேண்ட் ரிட்டனா இருக்கு. குரூப் 2 படிக்கும்போது பிடிஎஃப் ஷேர் பண்ண ஞாபகம் இருக்கா? மேம் இப்போ 9th நியூ உங்களுக்கு வேணுமா மேம்? எடுத்துட்டேன். 9th புக்ல வேணும். ஓகே மேம். நம்ம ஷைனர் டார்க்ல ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதை வேணா போய் பார்த்துக்கோங்க. நம்ம குரூப்ல இப்ப ஷேர் பண்றேன், டெலிகிராம் குரூப்ல. இன்னைக்கு நேரம் போயிடும் போல. மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க. பிடிஎஃப் போட்டு லோட் ஆகி வந்துரும். பார்த்துக்கோங்க எடுத்து. சரி பார்க்கலாமா? பேரகராதி. ஒப்பிலக்கணம் சொல்லிட்டீங்களா? கம்பேரிட்டிவ் கிராமர். ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர். அடுத்து வந்து பேரகராதி. அகராதியில என்ன பார்த்தோம்? லெக்சிகான். அகராதியில என்ன பார்த்தோம்?
டிக்ஷனரி அகராதி இயல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபின்னு பார்த்தோமா? அகராதி இயல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. இங்க பேரகராதின்னு கொடுத்திருப்பாங்க. பேரகராதிக்கு வந்து லெக்சிகான். பேரகராதினா லெக்சிகான். அடுத்து வந்து குமிழிக்கல். குமிழிக்கல் அப்படின்னா இந்த குமிழ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கல்லை சொல்றாங்க. குமிழிக்கல் கலைச்சொல் வந்து கோனிக்கல் ஸ்டோன். குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன். அடுத்து நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைக்கு என்ன சொல்லுவோம்? வாட்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட கலை சொல்லே நமக்கு 15 வினாக்கள் கிட்டக்க இருக்கு. ஏன்னா இத போய் சின்ன பிள்ளைத்தனமா படிக்கணுமா நினைச்சிட்டு அப்படி இருக்காம எல்லாரும் பேசுங்க. அந்த 15 மார்க் வேணும்னா ஆன்சர் பண்ணுங்க, படிங்க. சரியா? மேம் பாசன தொழில்நுட்பம் என்னன்னு சொல்லுங்க மேம். பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜிக்கா. ஏற்கனவே நம்ம 7th படிச்சிருப்போம். நீர் பாய்ச்சறதுக்கு இரிகேஷன் படிச்சோமா? இரிகேஷன் அப்படின்னா அந்த ஈரமா இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. அப்ப தண்ணி பாய்ச்சினா ஈரமாயிடும்ல, அந்த மாதிரி. பாசன தொழில்நுட்பம். பாசனம்னா நீர் பாய்ச்சறது தானே. பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து வெப்பமண்டலம். வெப்பமண்டலம்னா டிராபிக்கல் ஜோன். டிராபிக்கல் ஜோன். வெப்பமண்டலம்னா டிராபிக்கல் ஜோன். சொல்லுங்க மேம். வீட்ல கொஞ்சம் வேலைக்கு சத்தம் கேட்கும், அதனால மியூட் பண்ணிக்கிறேங்க மேம். பண்ணிக்கோங்கக்கா. நீங்க சொல்றத கேட்டுக்கிறேங்க. சரி, ஓகேங்கக்கா. தேங்க்ஸ்ப்பா. சரிங்கக்கா. சரி வாங்க. அடுத்தது அகழாய்வு. எக்ஸ்கவேஷன். அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டு. எபிகிராபி. நடுகல். ஹீரோ ஸ்டோன். பண்பாட்டு குறியீடு. கல்ச்சுரல் சிம்பல். புடைப்பு சிற்பம். சிற்பம்னா என்ன பார்த்தோம்? ஸ்கல்ப்சர் பார்த்தோம். புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். எம்போஸ்டு அந்த புடைச்சிட்டு இருக்கும்னு அதை சொல்றாங்க. பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன். எபிகிராபி அப்படின்னா கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஏதோ கல்லாம் பொறிச்சு வச்சிருப்பாங்களே. பொறிப்புனாலும் கல்வெட்டாலும் மோஸ்ட்லி ஒண்ணுதான். கல்வெட்டுன்னு கேட்டாங்கன்னா எபிகிராப்னு போட்டுக்கோங்க. 11th புக்ல இந்த 2 பேருமே கொடுத்திருப்பாங்க. சோ அதனால பொறிப்புனாலும் இன்ஸ்கிரிப்ஷன் மோஸ்ட்லி ஒன்னாதான் இருக்கும். ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கிள். இந்த ராக்கெட்டா லான்ச் பண்றாங்களா, அந்த ஏவக்கூடிய ஊர்தி. ஏவுகணையை தான் ஏவு ஊர்தி அப்படின்னு லான்ச் வெஹிக்கிள் சொல்றாங்க. ஏவுகணை அதுக்குள்ள வச்சு அனுப்புவாங்கல்ல, அதுக்கு பேரு மிஷல். அதாவது ஏவுகணைன்றதா இவங்க அனுப்புறது, அதை தூக்கிட்டு போறது ஏவு ஊர்தி. அப்ப ஏவு ஊர்திக்கு என்ன சொல்றாங்க? லான்ச் வெஹிக்கிள். இவங்க ஏவக்கூடிய அந்த மிஷினை வந்து மிசல்னு சொல்றாங்க. கடல் மைல். காணொளி கூட்டம். பதிவிறக்கம். டவுன்லோட். பயணியர் பெயர் பதிவு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைசஸ். சமூக சீர்திருத்தவாதி. சோசியல் ரிஃபார்மர். கலர் நிலம். சாலின் சாயில். தன்னார்வலர். வாலண்டியர். சொற்சொடர். சென்டென்ஸ். குடைவரை கோவில். கேவ் டெம்பிள் மேம். கேவ் பெயிண்டிங்னு ஒண்ணு பார்த்தோம். அது என்ன பார்த்தோம்? குகை ஓவியம். குகை ஓவியம். கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியம். கேவ் டெம்பிள்னே கொடுத்தாங்கன்னா குடைவரை கோயில். ட்ரெஷரி. கருவூலம். மெலோடி. மெல்லிசை. இந்த மெலோடி சாங்ஸ் எல்லாம் கேக்குறோம் சொல்றாங்களா, மெல்லிசை.
டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம். குறும்படம். படம். ஆவண குறும்படம். காம்பினேஷன். உணர்ச்சி. நம்ம தமிழ்லாம் புணர்ச்சி விதிகள் படிக்கணும்ல, 2 இது இணையிறது, அப்ப கம்பைன் ஆகுறது காம்பினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்திய தேசிய ராணுவம். இந்திய தேசிய ராணுவம். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். முறை. படிச்சோமா? பண்டத்துக்கு என்ன படிச்சோம்? கலைச்சொல் பண்டம், அது மட்டுக்கும் கமோடிட்டி படிச்சிருப்போம். கமாடிட்டி இங்க எதை கொடுத்துருவாங்க? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அந்த பண்ட மாற்று முறை. வெஜிடபிள் சூப். காய்கறி வடிசாறு. காய்கறி வடிசாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். இலக்கியம். சுகர் கேன் ஜூஸ். ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ். சீர்திருத்தம். 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 ஃபாண்ட். பிலாசபி. மெய்யியல். சிலபல். சரி, சிலபல். அசை பிரிப்போல எழுத்துக்கள் அசை பிரிப்போல. ரைமிங். தொடை. ஏய்பு தொடை. ஹியூமன். என்ன சொல்றீங்க? இல்ல புரியல. ஹியூமன் சொல்றீங்களா? சரி, ஓகே. ஆளுமை. பண்பாட்டு கழகம். அகாடமி. கல்ச்சுரல் அகாடமி. கட்டிலா கவிதை. ப்ரீவர்ஸ். உவமை அணி. உவமை அணி. ஸ்மைல். சிமிலி. உருவக அணி. மெட்டாஃபர். சரி, ஓகே. நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போட்டிருப்போம், சொல்லி பார்த்துருப்போம். குரூப்ல பிடிஎஃப் இருக்குல்ல, அதை நீங்க எழுதினாலும் சரி, இல்லை நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் மேம்னு சொல்லி ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரி, உங்க விருப்பம் தான். 12th வரைக்கும் இருக்கும். இதுல என்ன, நம்ம சிறப்பு எத்திக்ஸ் புக், சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கிறது மட்டும் இருக்காது, அது மட்டும் நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் எழுதிக்கோங்க, அது கொஞ்சம் நிறைய இருக்கும், அது மட்டும் அதனால எழுதல. இந்த நிறுத்தற் குறியில மிச்சம் பாத்துடலாமா? எஸ் மேம். சரி, நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன், எனக்கு ஆன்சர் பண்ணணும். நேத்து கேட்டதுல இருந்து. நேத்து கிளாஸ்க்கு வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. வரலனாலும் நீங்க கேட்டு எழுதி இருக்கணும். ஸோ நான் ஜென்ரலா தான் கேட்பேன், ஆன்சர் எனக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருக்குன்னா, பத்து பேர் தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜோதிகாக்கு. கொஸ்டின் கேட்கிறேன். சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறுமிடத்தில் டேஷ் பயன்படுத்த வேண்டும். காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி. முக்காற்புள்ளி. சிறு தலைப்பான தொகை சொற்களை பிரித்து பயன்படுத்த எழுத வேண்டிய இடத்துல முக்காற்புள்ளி தான் பயன்படுத்தணும். சூப்பர், வெரி குட். அடுத்து வந்து நாகஜோதி அக்காக்கு. பெயர் குறுக்கங்களுக்கு அடுத்து எந்த குறி இட வேண்டும்? சரி, பெயர்ல சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து. நாகஜோதி அக்கா, நீங்க வரல நினைக்கிறேன். நீங்க வரல தானக்கா? உங்களுக்கு இன்னொன்னு க்ளூ கொடுக்குறேன், அதை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்கப்பா. நான் ஆப்ஷன் சொல்லிடுறேன்க்கா. அதாவது காற்புள்ளியா, அரைப்புள்ளியா, முற்றுப்புள்ளியா, இந்த 3ல எதுன்னு மட்டும் சொல்லுங்க. சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னா, பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து வரும்.
இனிஷியலுக்கு அப்புறம் இதை பயன்படுத்துவோம். அப்ப என்ன என்ன பயன்படுத்துவோம்? காற்புள்ளி முற்றுப்புள்ளி. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கக்கா. முற்றுப்புள்ளியா? அவ்வளவுதான்க்கா. அப்போ வந்து காற்புள்ளின்றது இங்க வராது, இங்க வந்து முற்றுப்புள்ளி தான் வரும். சொற்குறுக்கங்கள் எது பார்த்தோமோ திரு வி கா, திரு புள்ளி வி புள்ளி கான்னு வைப்போமா? ஆமே அப்போ ஆமே இந்த ஆமே. மாதிரி சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி வரும். நம்ம இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்ல, அந்த ஒரு பாயிண்ட்க்கா. அப்புறம் கடைசியா ஒரு தொடரோட இறுதியில முற்றுப்புள்ளி வச்சு நிறைவு செய்வோமா? இந்த 3 இடங்கள்ல முற்றுப்புள்ளி வரும். சரி. ஓகேக்கா. அடுத்து யார்கிட்டனா ஹேமாக்காக கொஸ்டின். ஹேமாக்கா டிவி பார்க்க போயிட்டீங்களா? ஓகேக்கா, கேக்குறேன். உடன்பாடு மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் பொழுது எந்த குறியிட வேண்டும்? மழையும் வெயிலும். மேம் கமா போடலாமா மேம்? இது காற்புள்ளி. நல்லா யோசிச்சு சொல்லுங்கக்கா. உடன்பாடு மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் எந்த புள்ளியை பயன்படுத்தணும்? ரெண்டு ஆப்ஷன் என்ன கொடுக்குறேன், கார் புள்ளியா அரை புள்ளியா? அரை புள்ளி மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கார் புள்ளி தான் சொன்னீங்க, இல்லைன்னு சொல்லிட்டேனாலயா? இல்லைன்னு சொன்னனால அதுவா இருக்கும். ஓகேக்கா, நீங்க தான் படிச்சிருக்கணும்ல, நேத்து நம்ம காலையில் நடத்தணும், படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் ஒரே தொடர்ல எதிர்மறை கருத்துக்கள் வந்துச்சுன்னா இந்த அரை புள்ளி பயன்படுத்தணும். வேற எங்கெல்லாம் அரை புள்ளி பயன்படுத்தணும்? அனிதாக்கா சொல்லுங்க. வாக்கியங்களை தொடரும் இடத்துல வந்து அரைப்புள்ளி வரும்பா. ஒரே எழுவாயில. ஒரே ஒரே எழுவாய் பல வாக்கியங்களை கொண்டு வந்து தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அரைப்புள்ளி. சூப்பர்க்கா. அடுத்து வந்து இன்னும் கார் புள்ளிக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கா? ரெண்டா எனக்கு 2 பேர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்கன்னா ஆதிலட்சுமி அக்கா, ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கக்கா. ஆதிலட்சுமி அக்கா. சொல்றேன் மேம். அதாவது பொருட்களை எண்றப்ப கால் புள்ளி வரும் மேம். ஓகேக்கா, சூப்பர். அத கடிதத்தில் விழிக்கு முன் வரும் சொல்லிருக்கீங்க. அவ்வளவுதான்க்கா. ஒரு பொருட்கள் நிறைய இருக்கும்ல, குறிஞ்சி முல்லை பெருதம் பாலை, இல்லைன்னா இது ஒவ்வொன்னு வகைப்படுத்தின ஒரு 5-6 எண்ணிட்டே போற இடத்துல ஒவ்வொன்றுக்கு பக்கத்துல கமா போடுவோமா, அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா கடிதத்துல விழி, மதிப்பிற்குரிய ஐயா, அன்புள்ள தோளா, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு விழிச்சொற்களுக்கு அடுத்து ஒரு கமா போடுவோம்ல, அதை சொல்லி இருந்திருக்காங்க. ஓகே, மீதி 2 பாயிண்ட் யார் சொல்லணும் அப்படின்னா யார் சொல்றீங்க? சொல்லு ஜோதிகா. மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். மேற்கோள் குறியீடு அந்த கரெக்ட் தான். மேற்கோள் குறியீடு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி காற்புள்ளி பயன்படுத்தணும். ஓகே. அப்புறம் வினையெச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரணும் மேம். வினையெச்சங்கள் சொல்லி எச்சமா நிக்கும் போது அந்த இடத்துல காற்புள்ளி இடணும். ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். இப்ப நம்ம நேத்து பார்த்த 4 ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறின்னு கொடுத்தோம்ல, அந்த மேற்கோள் குறி என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. மேற்கோள் குறி வந்து ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி 2ஆ பிரிக்கிறோம். மேற்கோள் குறி 2 வகைப்படும். ஒன்று ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறின்னு போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒற்றை மேற்கோள் குறி. நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு எழுத்தேனும் சொல்லேனும்
சொற்சொடர் எனும். அது ஒரு எழுத்தா இருக்கலாம், சொல்லா இருக்கலாம், ஏன் ஒரு தொடராவே இருக்கலாம். ஓகேவா? ஒரு எழுத்து, சொல் இல்லைன்னா தொடர். தன்னையே குறித்து குறிக்கும் இடம், தன்னையே குறிக்கும் இடம் கமா போட்டுக்கோங்க. ஒரு ஒரு எழுத்தோ இல்ல ஒரு சொல்லோ ஒரு சொடரோ தன்னைத்தானே குறிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க வந்து ஒற்றை மேற்கோள் குறி விடணுமா. ஒரு எழுத்து இல்லைன்னா சொல்லு தொடர் இது எல்லாம் தன்னைத்தானே குறிச்சுக்குது அப்படின்னா வேற யார பத்தி பேசாம அந்த தொடருக்கு சம்பந்தமாவே பேசுது அப்படின்னா அங்க வந்து ஒற்றை மேற்கோள் குறி இட வேணும். அதுக்கடுத்து இந்த நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், இடையில ஒரு நூலை குறிப்பிடுறோம், கட்டுரை பேர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடங்களை ஒற்றை மேற்கோள் குறி இட வேணும். அடுத்து போட்டுக்கோங்க. கட்டுரை பெயர், நூல் பெயர், பிறர் கூற்று பகுதிகள் முதலான இடங்களில் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். பிறர் கூற்று பகுதிகள் யாரோ ஒருத்தவங்க சும்மா சொன்னதா சொல்லிட்டு போல அந்த மாதிரி பிறர் கூற்று பகுதிகள், இதுல அயர் கூற்று உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, பிறர் கூற்றுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடங்கள்ல ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். இதுக்கு என்ன எழுதிக்கலாம்? கம்பராமாயணம் ஒற்றை மேற்கோள் குறி போட்டுக்கோங்க. கம்பனின் படைப்புகளில் சிறந்த நூல் ஆகும். கம்பனின் படைப்புகளில் சிறந்த நூல் கம்பராமாயணம் ஆகும். அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. இல்ல கம்பராமாயணத்துக்கு ஒற்றை மேற்கோள் குறி இந்த அடைப்பு ரெண்டு பக்கம் போடுவோம்ல, மேல போடுறது கீழே சுழிச்சுடணும், இந்த பக்கம் மேல சுழிச்சுடணும் மேற்கோள் குறிக்கு. புரியுதா? இன்னொரு தடவை சொல்லவா? புரியுது மேம். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி சொல்லவா ரக்ஷனா? இரட்டை மேற்கோள் குறிக்கு எழுதிக்கோங்க. நேர்கூற்றுகளிலும் நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும். ஒரு நேர்கூற்று நம்மளே படிச்சிருப்போம்ல, இவங்க சொன்னாங்க, ஆசிரியர் மாணவர்களிடம் சொன்னார், நன்றாக தேர்வு எழுதுங்கள் என்று சொன்னார் அப்படி சொல்லுவோமா, இதெல்லாம் நேர்கூற்றுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேர்கூற்றுகள்லையும் மேற்கோள்கள், இப்ப வந்து காந்தி ஏதாவது சொல்லியிருந்திருப்பாரு, அப்துல் கலாம் ஏதோ சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மேற்கோள்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி மேற்கோள்களுக்குள்ளயும் வந்து இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அயர்கூற்று நேர்கூற்று, முக்கியமா மேற்கோள் குறிகள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இரட்டை குறி பயன்படுத்தணும். நான் படிக்கிறேன் எடுத்துக்காட்டு போட்டுக்கோங்க. நான் படிக்கிறேன் என்றான். இதுல எங்க மேற்கோள் குறி போடணும்? இரட்டை மேற்கோள் குறி. நான்கு முன்னாடி தொடங்கி படிக்கிறேனுக்கு அடுத்து முடிப்போமா? எஸ் மேம். அடுத்தது ஒழுக்கமுடைமை குடிமை என்றார். இது ஒரு திருக்குறள். அதான் ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் அப்படின்னு கொடுத்து வந்திருப்பாங்க. 12th புக்ல இருக்கும். சொன்னது யாரு? வள்ளுவர் சொல்லியிருப்பாரா? இப்ப அவருடைய கோட்ஸ் குறி அவருடைய மேற்கோள் அப்படின்றத இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தி இருக்கோம். புரியுதா? ஒழுக்கமுடைமை குடிமை என்றார்ல எங்கன மேம் யூஸ் பண்ணணும்? ஒழுக்கமுடைமைக்கு முன்னாடி தொடங்கி குடிமைக்கு அடுத்து வரைக்கும். ஏன்னா என்றாருன்னு நம்ம தான் சொல்றோம், அப்ப அது நேர்கூற்று மாதிரி வராதுல. சோ என்றாருக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருங்க. அடுத்து வந்து அடுத்து என்ன போட்டுக்கிறீங்கன்னா வினாக்குறி. இது நமக்கு தெரிஞ்சதான், எழுதும் போது இதை ஏன் விடணுமேன்னு சொல்லி எழுதிக்கோங்க. வினாக்குறி. மேம் இதை இன்னும் கூட சொல்லுங்க மேம். இன்னொரு தடவை சொல்லவாக்கா? எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. வர வர இரட்டை மேற்கோள் சொல்லவா? நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை குறி வருதல் வேண்டும். நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை குறி வருதல் வேண்டும். இரட்டை மேற்கோள் குறி வருதல் வேண்டும். எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க? நான் படிக்கிறேன் என்றான். அடுத்து வந்து ஒழுக்கமுடைமை குடிமை என்றார். ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம்.
நான் படிக்கிறேன்றது என்னது? நேர்கூட்டுக்கான எடுத்துக்காட்டு. ஒழுக்கமுடைமை குடிமை என்றார்ன்றது என்னது? அந்த மேற்கோள்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அனிதாக்கா ஓகேவா? அடுத்து வினாக்குறின்னு போட்டுக்கோங்க. சொல்லுங்க, வினாக்குறி எங்க பயன்படுத்துவோம்? வினா எழுத்து கொஸ்டின் மார்க் எங்க போடுவோம்? எனில் வினாக்குறி இட வேண்டும். ஒரு தொடர் வினா தொடரில் அமைந்தால், ஒரு தொடர் வினா தொடரா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா முற்று தொடராகவோ, முற்று நிறைவு பெற்ற மாதிரி முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வரும். நமக்கு அந்த வினா தொடர்ந்து ஈஸியா போட்டுருவோம். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும். இந்த நேர்கூற்று என்னவா இருக்கலாம்? ஒரு கேள்வி கேட்கிற நேர்கூற்றா இருக்கலாம்ல. சோ அந்த மாதிரி இடங்கள்ல வினாக்குறி இடணும். பொதுவான பயன் என்னது? ஒரு தொடர்ல வினா பொருள் ஒரு தொடர் அமைஞ்சிருந்துச்சுனால அது வினா தொடர் தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேர்கூற்று தொடராவோ இல்லைன்னா முற்று தொடராவோ இருந்துச்சுன்னா வினாக்குறி இடணும். அவ்வளவுதான். இது என்ன இப்படின்றது ஒரு முற்று தொடருக்கான எடுத்துக்காட்டு. இது என்னன்னு கேட்போமா? அவ்வளவு அந்த வினை முடிஞ்சிச்சு, தொடர் முற்று பெற்றுச்சு. இதே இது நீ வருவாயா என்று கேட்டான். இதுல எங்க வினா கொஸ்டின் மார்க் போடணும்? வருவாயாக்கா அப்புறமா நீ வருவாயா இருக்குல்ல, அங்கனுக்குள்ள போடணும். அப்படின்னாதான் நீ வருவாயா என்று கேட்டான். இது என்ன தொடர்? ஒரு நேர்கூற்று தொடர். ஓகேவா? ஓகே மேம். வினாக்குறி எழுதிட்டீங்களா எல்லாரும்? அடுத்து சொல்லவா? எஸ் மேம். அடுத்து வந்து வியப்புக்குறி. வியப்புக்குறி என்னன்னா, எங்கெல்லாம் நம்ம வியப்படைகிறோம், ஆச்சரியப்படைகிறோமோ அந்த இடத்துல வியப்புக்குறி பயன்படுத்துவோம். வியப்புக்குறிக்கான குறியீடு தெரியுமில, ஒரு கோடு போட்டு கீழே ஒரு புள்ளி வைப்போம்ல, வியப்புக்குறி. சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. வியப்புக்குறி வியப்புடைய சொல்லும். வியப்புடைய சொல்லுக்கு பின்னும். சரி, வியப்புக்குரிய வந்து வியப்புடைய சொல்லுக்கு பின்னும் நேர்கூற்று வியப்பு தொடரின் இறுதியிலும் அடுக்கு தொடர்களுக்கு பின்னரும் பயன்படுத்த வேண்டும். அப்ப 3 இடத்துல சொல்றாங்க. எங்கங்க? வியப்புக்குறி வியப்புடைய சொல்லுக்கு பின்னாடி. எண்ணோ இமயமலை இவ்வளவு உயரம், அப்ப அந்த எண்ணோன்னு சொல்றோமா, அதுக்கு அடுத்து ஒரு வியப்புக்குறி போடணும். அந்த மாதிரி வியப்பு சொல்லுக்கு பின்னாடி இடணும்னு சொல்றாங்க. அடுத்து நேர்கூற்று வியப்பு தொடர். நேருக்கு நேராவே ஒரு நேர்கூற்று ஒரு வியப்பு தொடரா பேசியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வியப்பு தொடர்ல குறியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அடுக்கு தொடருக்கு அடுத்து வியப்பு குறி போடணும். அடுக்கு தொடர் என்ன சொல்லுவோம்? வருக வருக, வா வா அப்படிலாம் சொல்லல. அதுக்கு அடுத்து இந்த வருக வருக, ஒவ்வொரு வருகைக்கு அடுத்து ஒரு வியப்பு குறி போடணும்னு சொல்றாங்க. புரிஞ்சா? இன்னொரு தடவை சொல்றேன். வியப்பு குறி வந்து வியப்பு சொற்களுக்கு அடுத்து பயன்படுத்தணும். ஒரு நேர்கூற்று தொடர் வியப்பு தொடரா மேல பார்த்தோம். ஒரு நேர்கூற்று தொடர் வினா தொடரா இருந்தா போடணும்னு சொன்ன மாதிரி இங்க ஒரு நேர்கூற்று தொடர் வியப்பு தொடரா இருந்தா போடணும். 3வது பாயிண்ட், அடுக்கு தொடருக்கு அடுத்து போடணும். சரியா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். ஓகே தானே? ஓகே மேம். அடுத்து வந்து விழித்தொடர். விழித்தொடர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. விழித்தொடருக்கு என்ன குறியீடு போடணும் அப்படின்னா, வியப்பு தொடருக்கு என்ன போட்டீங்கன்னா அதே குறியீடு தான் விழித்தொடருக்கும் போடணும். அதே ஆசிரியர் குறி மாதிரி தான் விழித்தொடருக்கும் போடணும். விழி அப்படின்னா என்னது? பொது லகரம். சொல்லுவோம். அப்ப எங்கெல்லாம் அழைக்கக்கூடிய பொருள்ல வருதோ அதெல்லாம் விழித்தொடர்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் வியப்பு குறி பயன்படுத்துறாங்க. பாருங்களேன், அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும், ஆக மொத்தம் அழைக்கிறோம். அவங்க அண்மையில இருந்தாலும் சரி, தொலைவில் இருந்தாலும் சரி, அழைப்பதற்கு விழிப்பு குறி பயன்படுத்துதல் வேண்டும். ஓகேவா? ஒண்ணுமே முருகா அப்படின்னு கூப்பிடுவோமா, அதுக்கு
கண்ணா அந்த மாதிரி வெளி சொல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெளி சொற்களுக்கு அடுத்து வியப்புக்குறி இடணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே குறியீடுதான், ஆச்சரியக்குறி தானே, அதான் வந்து வியப்பு குறியீடாவும் இருக்கும் விழி குறியீடாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எழுதியாச்சா? இதெல்லாம் இப்போ நம்ம காலகட்டத்துல இருக்கிற குறியீடுகள். இது 12th ஓல்டு புக்ல சும்மா ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, அதையும் சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இன்னொருத்தன் சொல்லுங்க மேம். இன்னொரு தடவை சொல்லவாக்கா? விழிக்குறி சொல்றேன். விழிக்குறி அப்படின்றது ஒண்ணும் இல்ல, விழிச்சொல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பொதுலகரம் விழி, சிறப்பு லகரம்னா கண்ணை குறிக்கும்ல, அது மாதிரி பொதுலகரம் விழினா யாரையும் அழைக்கிறத வந்து விழின்னு சொல்லுவாங்க. விழித்தல் அப்படின்னா அழைத்தல்னு பொருள். அப்போ யாரையும் அழைக்கிறது மாதிரி ஒரு தொடர் இருக்குன்னா கண்ணா வா அப்படின்னு கூப்பிடும்ல, வான்றதுல கண்ணா அப்படின்றதே அவங்களை கூப்பிடுறதானே. அவர் பேர் என்னது? கண்ணன். ஆனா அவங்கள எப்படி கூப்பிடுறேன்? கண்ணான்னு கூப்பிடுறேன். அப்ப கண்ணான்னு கூப்பிடுறது பேர் என்னது? அவங்களை அழைக்கிறேன்றதான அர்த்தம். கண்ணன்றதான் பேரு, நான் கண்ணன் கண்ணன் தான் கூப்பிடுவேன், கண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்ப அந்த கண்ணான்னு சொல்றது என்னன்னா ஒரு வெளிச்சொல். முருகனை முருகான்னு சொல்றோம். அண்ணன் என்ன சொல்லுவோம்? அண்ணான்னு சொல்லுவோமா? தந்தை அந்த மாதிரி ஒரு சொல்ல ஒரு விழிச்சொல்லா மாத்தி சொல்றோம், அழைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம்னா அதான் விழிச்சொல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விழிச்சொல் அமைஞ்சு வரக்கூடிய ஒரு தொடர்ல இந்த விழிக்குறிய பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. விழிக்குறின்னா வேற ஒண்ணும் இல்ல, வியப்பு குறிக்கு போடுறோம்ல அந்த ஆச்சரிய குறி, இதேதான் நீங்க அங்கேயும் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாப்பா? ஓகே மேம். இப்ப இதுக்கு என்ன எக்ஸாம் கொடுத்திருப்பாங்கன்னா, இப்ப நம்ம ஔவையார்ன்றது அவங்க பேரு, இவங்க வந்து ஔவையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஔவையார்னா உங்க பேரு, ஔவையே நான் சொல்றதை கேளு மன்னா அப்படிலாம் சொல்லுவோம்ல, கேளா மன்னா அப்படின்னா இப்படி ஆராயம் போயிட்டே மன்னா, அவர் பேரு மன்னன், ஆனா அவரை மன்னான்னு நம்ம கூப்பிடுறோம்ல, சோ அந்த மாதிரி கூப்பிடுறதெல்லாம் விழிச்சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து நிறுத்தற் குறியீடு ஃபுல்லா முடிச்சிட்டோம். இதுல இன்னும் அந்த ஒரே இப்ப நம்ம இப்ப இருக்கிறது ஃபுல்லா நம்ம பயன்பாடுல இருக்கக்கூடிய குறியீடுகள். அந்த காலத்துல இந்த பனை ஓடுகள் கல்வெட்டுகள்லாம் சில குறியீடு இருக்குல்ல, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹேஷ்டாக் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க, இல்ல ஸ்டார் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பழங்காலத்துல கிடைச்ச பானை ஓடுகள்ல ஒரு பாடல் உரைநடை ஏதாச்சும் எழுதியிருப்பாங்கல்ல, அதை நிறைவு செய்யும் போது என்னெல்லாம் பயன்படுத்தி நிறைவு செஞ்சு, இப்ப நம்ம எப்படி முற்றுப்புள்ளி வச்சு நிறைவு செய்யறோமா, அவங்க எப்படி நிறைவு செஞ்சிருக்காங்கன்னா சுழியம் போட்டிருக்காங்க. சுழியம்னா என்னது? அதாவது பழங்காலத்தில் கிடைத்த பானை ஓடுகள் மற்றும் கல்வெட்டுகளில் பாடலை நிறைவு செய்ய சுழியத்தை பயன்படுத்தினார். பிராக்கெட்ல சுழியம்னு போட்டுட்டு 0 அந்த முட்டை போடுவோம்ல, அந்த இதை வரைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா இணை கோடுகளை இட்டனர். நம்ம மேக்ஸ்ல எழுதி முடிச்சுட்டு 2 கோடு போடுவோம், ஞாபகம் இருக்கா? இணை கோடு ஸ்லாண்டிங்கா எழுதி முடிச்சுட்டு சைட்ல 2 கோடு போட்டுடுவோம்ல, அந்த மாதிரி இணை கோடுகளை பயன்படுத்திருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன பயன்படுத்திருக்காங்க? சுழியம் போட்டிருக்காங்க, அல்லது இணை கோடுகள். இணை கோடுனா ரெண்டு சேர்ந்தான இணை கோடுகள், இல்லைன்னா ஒற்றை கோடு. இந்த 3ஐயும் பயன்படுத்தினா இந்த பேரா முடிஞ்சிருச்சு நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எப்படி புள்ளி வச்சு முடிஞ்சிச்சுன்னு சொன்னோமோ, அவங்க ஒண்ணு முட்டை போட்டு முடிப்பாங்களாம், அதாவது சுழியத்தை பயன்படுத்துவாங்க, இல்ல 2 கோடு போடுவாங்க, இல்ல 1 கோடு போட்டிருக்காங்க. சோ கேட்கலாம், பழங்காலத்துல வந்து எந்த முறை பின்பற்றினாங்க, ஒரு தொடர் நிறைவு செஞ்சிருச்சுன்னு குறிக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்களா, இல்ல இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து எது வச்சாங்கன்னு கூட கேட்கலாம். இந்த பாயிண்ட் ஓகேவா? புரிஞ்சுல? எஸ் மேம். அனிதாக்காக்கு சுழியம் இணைக்கோடுகள் இன்னொன்னு மேம். சுழியம் இணைக்கோடு ஒற்றை கோடு. சுழியம் இணை கோடுனா 2 கோடு, ஒற்றை கோடு 1 கோடு போட்டு முடிச்சிருக்காங்க. மேம் அந்த ஒற்றை கோடு நேரா போடுறாங்க, ஸ்லாண்டிங்கா போடுறாங்க. எல்லாமே ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். அந்த இரட்டை கோடுமே ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும், ஒற்றை கோடு ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். லைட்டா சாட்சி தான் போடுவாங்க. ஓகே மேம். வேற டவுட்ஸ் இருக்கா? எழுதிட்டீங்களா அந்த பாயிண்ட?
ஜோதிகா எழுதிட்டியா? எழுதிட்டேங்க மேம். புரியுதாக்கா? சரி, ஓகே. நாளைக்கு வரும் பொழுது 10ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் படிச்சுட்டு வாங்க. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு 11th 12th எழுதினப்பி ஹாஸ்டல்ல உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். எழுதிட்டு வந்துருங்கன்னா அதை வச்சு பார்த்துடலாம். சரியா? மேம் அது ஓப்பன் ஆக மாட்டுது மேம். இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. மேம் அந்த இது அந்த அனுப்பியிருக்கீங்களா மேம், அது தொட்டா ஓப்பன் ஆக மாட்டுது மேம். ஏன்க்கா டவுன்லோட் ஆயிடுச்சாக்கா? ஆயிடுச்சு மேம். மேம் அது அப்ளிகேஷனா சென்ட் ஆயிருக்கு மேம். ஓ, பிடிஎஃபா வரலையா? சரி, நான் டாக்குமெண்டா ஆ, வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் திருப்பி அனுப்பிச்சு விடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரி, ஓகேக்கா. சரி, நம்ம இன்னைக்கு வகுப்பை நிறைய செஞ்சுக்கலாம். நீங்க இந்த கலைச்சொல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. இந்த கிளாஸ் ஓகேவா? ஏன் எல்லாரும் வர வர டல்லா இருக்கீங்க? எதுவும் பிடிக்கலையா? மாத்தணுமா? ஓகே தான் மேம், நல்லா தான் மேம். மேம் நல்லா இருக்கு மேம். அப்படிலாம் இல்ல மேம். சரி, ஓகேக்கா. சரி, ஓகே. நீங்க போய் மணியாச்சு, போய் வேலையை பாருங்க. நான் வகுப்பு நிறைய செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூக்கா.